ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முதல்ல ஒரு குக்கர் வாங்க போகிறோன்னா முதல்ல நம்ம ஸ்டீலா அலுமினியமான்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்டீல்னால் பாக்ஸிலே போட்டிருக்கோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போட்டிருக்கோம். இது ஸ்டீல் குக்கரு. இதே இது நீங்கள் ஒரு அலுமினிய குக்கர்னு வச்சுடுங்களேன், அதிலே உங்களுக்கு போட்டிருக்கோம், பாக்ஸிலே அலுமினியம்னு போட்டிருக்கோம். எத்தனை லிட்ரு அப்படிங்கிறது இதில் மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலே உங்களுக்கு பேர் முடிகிற இடத்துல 2 லிட்ரு. இதே ஸ்டீல் குக்கர்லேயும் இதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 2 லிட்ரு. இதே நீங்கள் இதில் 2 லிட்டர்னா 2ன்னு போட்டிருக்கோம், 3 லிட்டர்னா 3ன்னு போட்டிருக்கோம், 5 லிட்டர்னா 5ன்னு போட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை லிட்டர் வாங்க போகிறீங்களோ அது இதிலே பேர் போட்டிருக்கோம். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது என்னென்னா, மேனுஃபேக்சரிங் டேட்டு. அந்த டேட் இந்த வருஷத்தில் உள்ளதா, அதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். இப்போ இது பழைய பீஸு 2022 உள்ளது இருக்குதுன்னு வச்சுடுங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதிலே உங்களுக்கு மாதம் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கணும்னு வச்சுடுங்க. ஆகஸ்ட் இதில் ஆகஸ்ட் போட்டிருக்கணும், 2024ன்னு போட்டிருக்கணும். 2024ன்னு போட்டிருந்துன்னு வச்சுடுங்க. அப்போ இந்த மாதம் ஃபீஸுன்னு இதை வச்சே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் டேட்டு அந்த இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். புது பீஸான்னு பார்த்துக்கணும். அடுத்து என்ன பார்க்கணுன்னா, சீல் ஓப்பன் இல்லாமல் இருக்கணும். இது நாங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதுனால இது ஓப்பனில் இருக்கும். மற்ற நீங்கள் வாங்கும்போது சீல் ஓப்பனில் இருக்கக்கூடாது. சப்போஸ் இன்கேஸ் ஓப்பனில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் ஒரு குக்கர் புதுசாக எப்படின்னு சொல்லித்தரதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். இதிலேருந்து இந்த குக்கரை எடுக்கணும்னு வச்சுடுங்க. அது கீழே உங்களுக்கு போட்டிருக்கோம். குக்கர்லேயே இந்த பேஜ் நம்பர்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு 2022 5ஆம் மாதம்னு இதில் போட்டிருக்கா. இதே மாதிரியே எல்லா இதுலேயும் போட்டிருக்கணும். இப்போ நம்ம 2024 24 எந்த மாதமோ 8ஆம் மாதம்னா 8ஆம் மாதம் போட்டிருக்கணும். அந்த பேஜ் எல்லா இதுலேயும் குக்கரில் கீழே இருக்கும். அது எந்த அலுமினிய குக்கராக இருந்தாலும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கராக இருந்தாலும் அதில் கன்ஃபார்ம் போட்டிருக்கோம். நீங்கள் தயவு செய்து அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. பாக்ஸில் உள்ள பீஸும் இதில் உள்ள பீஸும் இது கரெக்டு தானா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ கடையில் வாங்கினீங்கன்னு வச்சுடுங்களேன், நேரில் போய் வாங்கும்போது இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்க முடியும். இதே ஆன்லைனில் வாங்கும்போது என்னென்னா, இதான் ப்ராப்ளம் வருது. பாக்ஸ் வெளியே புதுசாக இருக்கும், உள்ளே வர்ற பீஸ் பழைய பீஸாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் இதே மாதிரி இந்த 2022 அப்படி பழைய பீஸெல்லாம் அனுப்பி வச்சுருவாங்க. பழைய பீஸ் என்னென்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வேணும்ல. நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், புது பீஸாக தான் வாங்குவோம், புதுசாக தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த பேட்ஜ் நம்பர் கண்டிப்பாக பேட்ஜின்னு போட்டு எல்லா குக்கர்லேயுமே பிரிண்ட் அடிச்சிருக்கோம். அதை தயவுசெய்து பார்த்துடுங்க. ப்ரெஸ்டீஜ் கம்பெனினா ப்ரெஸ்டீஜியா, ஆனந்தாவா, ப்ரீமியரா, எந்தெந்த கம்பெனியோ அந்த கம்பெனிக்குள்ளே இது கீழே இருக்கான்னு பார்த்துடுங்க. ஆன்லைனில் வாங்கும்போது பீஸ் மாறி வரும். அதேமாதிரி இந்த ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்த்துடுங்க. ஏன்னா போலியானதும் நிறைய வரும் ஆன்லைனில். அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு இதை வாட்ச் பண்ணுங்கள். அதனால் இது மஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று. அடுத்தது என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, குக்கரில் கேஸ்கெட் இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஏன்னா கேஸ்கெட் ஒன்று உங்களுக்கு வாங்கும் போதே அதில் வரும். அதனால் கேஸ்கெட் ஒன்று இருக்கான்னு அந்த மூடியில் பாக்ஸ் பீஸ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? அடுத்ததாக என்னது முக்கியமான பார்க்கணுன்னா, இந்த வாரண்டி கார்டு. எல்லா இதுலேயுமே வாரண்டி கார்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த வாரண்டி கார்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். வாரண்டி கார்டு கூட ஒரு வெயிட் இருக்கும். அந்த குக்கருக்கு மேலே வைக்கிற விசில்பாங்கள்ல, அந்த வெயிட் இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்துக்கணும். ஓகேவா? வாரண்டி கார்டில் இதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த வாரண்டி கார்டுன்னு போட்டிருக்கா. இதேமாதிரி அந்த புக்கில் பேக் சைடில் லாஸ்ட் பேஜில் வாரண்டி கார்டு இருக்கும். இதில் டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். நீங்கள் என்றைக்கு வாங்குறீங்களோ அந்த டேட்டை போட்டு தருவாங்க கடைக்காரங்க. இதில் அந்த சீல் வைப்பாங்க, அந்த கடையோட சீல் வைப்பாங்க. இது மஸ்ட்டாக வச்சு வாங்கிடுங்க. ஏன்னா இது நீங்கள் சீல் வச்சு வாங்கலைனாலும் இல்லை, இந்த டேட்டு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க போடலாம், நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இது போட்டு கண்டிப்பாக வாங்கிடுங்க. சீலும் கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான். அதனால் கன்ஃபார்ம் இது சீல் வச்சு வாங்கிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஒரு குக்கர் வாங்குறதுல இந்த விஷயம் எல்லாம் கவனிக்கணும். இது முக்கியமாக கவனிச்சிட்டிங்கன்னு வச்சுடுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இன்கேஸ் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு கடை மூலமாகவோ இல்லை நீங்கள் கஸ்டமர் கேர் மூலமாகவோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குக்கர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோ போட போகிறேன். நீங்கள் அது தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.